அன்றைக்கு வந்து எங்கள்ட பெண்கள் இந்த விஷயத்தை நினைச்சிருந்துச்சினம் என்று சொன்னா என்ன, நாங்கள் ஏதோ கதைச்சு, நாங்கள் ஏதோ செயற்பட்டு, நாங்கள் ஏதோ போராடி, நாங்கள் எங்களுடைய உடலில் உள்ள பாகங்களை அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் ஏன் சமூக சேவை செய்கிறோம். ஒரு தனி மனிதன் வந்து சந்தோஷமான நிம்மதியான அவனுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விடயம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறான், அந்த விடயத்துக்காகங்கிறான். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களுடன் விவாதிக்கக்கூடிய தலைப்பு என்னவாக இருக்க போகின்றது என்று சொன்னால், சமூக நலத்திட்டங்கள் மேற்கொள்வதை விட சுயமரியாதை மற்றும் தனி மனிதனுக்கான சுய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதே இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம். இதை பற்றி தான் வந்து பேச போகிறேன். இந்த தலைப்பு கேட்டோன்னே சில பேர் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா அண்மை காலத்தில் என்னோட ஒரு சகோதரர் எடுத்து கதை கேட்க சொன்னார், நீங்கள் அடிக்கடி பேச்சு சுதந்திரம்னு சொல்லி கதைக்கிறீங்களே, எங்கே சுதந்திரம் இருக்குது? சுதந்திரம் இருந்தால் தானே பேச்சு சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் பேசினா ஏதாவது நடக்க போதா என்ன? இதெல்லாம் பேக்கதை ஏன் இதை கதைச்சு கொண்டு திரிகிறீங்களேன்னு சொல்லி என்னோட ஒரு சகோதரர் எடுத்து கதைச்சவர். உண்மைக்குமே சொல்ல போகைக்க சுதந்திரம்ன்றது வந்து எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் மாறப்போறதும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. அன்றைக்கு வந்து எங்கள்ட பெண்கள் இந்த விஷயத்தை நினைச்சிருந்துச்சினம் என்று சொன்னா என்ன, நாங்கள் ஏதோ கதைச்சு, நாங்கள் ஏதோ செயற்பட்டு, நாங்கள் ஏதோ போராடி, நாங்கள் எங்களுடைய உடலில் உள்ள பாகங்களை அறுத்து இதற்கான வரி எங்களுக்கு வேண்டாம், இது எங்களுடைய உடலில் உள்ள ஒரு உறுப்பு என்று சொல்லி அன்று நாங்கள் போராடாமல் விட்டிருந்தால், எங்களுடைய பெண்கள் அன்று போராடாமல் விட்டிருந்தால் இன்றைய தினம் உங்களோட நான் இப்படி இருந்து கதைச்சு கொண்டிருக்க மாட்டேன். நானும் ஏதோ ஒரு அடுப்படிக்கு இருந்து ஊதி கொண்டிருப்பேன், சமைச்சு கொண்டு இருந்திருப்பேன். அதுதான் வந்து நடந்திருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, அப்போ வந்து நாங்கள் சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே பேசாம முடங்கி போயிருந்தோம் என்று சொன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது தானே. அப்போ சுதந்திரத்தை பற்றி கதைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை தானே. இந்த விஷயத்தையுமே வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்வீங்க. சரி, இப்ப நாங்கள் வந்து விஷயத்துக்குள்ள வரோம். நிறைய சமூக நலத்திட்டங்கள் வந்து இப்ப சந்திக்கு சந்தி, தெருவுக்கு தெரு நடந்து கொண்டிருக்கின்றன. என்னென்னு சொன்னா இந்த மக்கள் எல்லாருமே கருணை உள்ளம் படைத்தவர்கள் அதிக அளவில். நாங்கள் கூட நிறைய திட்டங்கள் மேற்கொண்டு உண்மைக்குமே வந்து செயற்பட்டு வந்து அதுக்காக நாங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்ல வரையில எங்களோட கருணை உள்ளம் கொண்டவர்கள் செயற்படுறதால நாங்கள் வந்து அந்த விஷயத்த செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி இருக்க எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, நாங்கள் எப்படி மக்களுக்கு வந்து இல்லாத ஆக்களுக்கு வந்து உணவளிக்கிறோம், கல்வி தேவையான ஆக்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறோம், எங்கள்ட மக்கள் இன்னும் எங்கள்ட பொதுமக்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வந்து இப்பெல்லாம் வீட்டு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை என்று சொல்லி நிறைய சமூக நலத்திட்டங்கள், டெங்கு ஒழிப்பு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சமூகத்துல நடைபெற்று கொண்டிருக்குது. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மனிதர்களுடைய சுய உரிமையை பாதுகாக்க வேண்டும், மனிதர்களுடைய சுய உரிமையை பற்றி என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அந்த சுய உரிமையை பாதுகாக்கணும், சுய உரிமை என்று சொல்லி கூட ஏதாவது விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருப்போம். ஆனால் அதுக்குள்ள உள்ளார்ந்த நோக்கங்கள் ஏதாவது கண்டிப்பாக இருந்திருக்கும், இல்லாமல் கூட இருக்கலாம். சரி, அதை விடுவோம். இப்போ வந்து நான் முதலாவதாக வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நான் மெயினாக எடுத்துக்கொண்டதுக்கான விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், கடந்த 31ஆம் தேதி வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் இறந்து போகிறார். உடல் சுகையினம் காரணமாக அந்த மாணவன் வந்து இறந்து போகிறார். அந்த மாணவன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவுல மதுபான செறிவு இருந்ததாக வந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இது வந்து பகுடிவதியால தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு விசாரணைகளுமே நடைபெற்று கொண்டு வருகின்றன. இன்னொரு புறம் பார்க்க இந்தியாவில் ஹரியானா மாநிலத்துல துப்புரவு தொழிலாளர்கள், ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய அதுவுமே ஒரு பல்கலைக்கழகம் தான், அங்க இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 4 பெண்கள், அவர்கள் வந்து ஒரு நாள் வருவதற்கு ஒரு சொட்டு தாமதமாகிட்டு, சற்று நேரம் தாமதமாகிட்டது. இந்த தாமதத்தை குறித்து மேற்பார்வையாளர் வந்து கேள்வி எழுப்பேக அந்த பெண்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து மாதம் வரக்கூடிய பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய மாத சுகையினம், அந்த பிரச்சனையில தான் வந்து அவைகளும் அவதியுற்றிருக்கிறார்கள். அதாலதான் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நேர இடைவெளி வந்து ஏற்பட்டிருக்குது. அதாலதான் வேலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை.
இந்த சூழ்நிலையை வந்து அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கு வந்து விளக்க முயற்சிக்க, மேற்பார்வையாளர் கேட்ட கேள்வி என்னவா இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, இல்லாட்டி நீங்கள் சொல்லக்கூடிய காரணம்தான் என்று சொன்னால் அதை வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் உறுதிப்படுத்த தவறினால் இந்த வேலையிலிருந்து வெளியில போங்க, அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேலை இல்லை. 2 பெண்கள் வந்து உறுதிப்படுத்த மாட்டினோம் என்று சொல்லிட்டு வந்து அப்படியே இருந்துட்டினோம். ஏனென்று சொன்னா ஒரு சிலருக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு இந்த வேலையை விட்டா வேறு வேலை இல்லை என்ற ஒரு மனநிலை இருக்குது. எப்படியாச்சும் என்ன பாடுபட்டுண்டாலும் இந்த வேலையை நான் தக்க வச்சு கொள்ளணும். அதே நிலைதான் மற்ற 2 பெண்களுக்கும் இருந்திருக்கிறது. அதால அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு அந்த மேற்பார்வையாளருக்கு வந்து ஆதாரத்தை காட்டியிருக்கிறார்கள். இது வந்து பெரிய அளவுல சர்ச்சை ஏற்பட்டு ஒரு போராட்டம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்குது. உண்மைக்குமே வந்து எனக்கு இந்த கதையை கேட்க சரியான ஒரு கோபம் வருது. மனிதர்களை நினைச்சா அருவருப்பா இருக்குது. இன்னொரு பக்கம் ஏனென்று சொன்னா, ஒரு மனிதர்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை சுதந்திரத்தை தாண்டிய ஒரு செயற்பாடுகள் தான் இவை அனைத்துமே. இந்த 2 விடயத்தை குறிச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கத்தால விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன, இன்னொரு பக்கத்தால போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகின்றன. நடந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு ரீதியில வந்து உண்மைக்குமே இந்த விசாரணையும் போராட்டமும் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்காது இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தால். சரி, ஓகே, நடந்ததுக்குரிய தீர்வுகள் வந்து ஒரு கட்டத்துல கண்டிப்பாக கிடைக்கும். இதை எவ்வாறு இனி வருங்காலத்தில் நடக்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகளை வந்து நாங்கள் சற்று ஆராய்வோம். இதுல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன தலைப்பு வந்து சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள் இதை பற்றியும் சிந்தித்தது உண்டா என்ற ஒரு தலைப்பை தான் வந்து கொண்டு வந்த நான். அதுக்கு என்ன காரணம் என்றால், நாங்கள் ஏன் சமூக சேவை செய்கிறோம்? ஒரு தனி மனிதன் வந்து சந்தோஷமான நிம்மதியான அவனுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விடயம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறான், அந்த விடயத்துக்காகங்கிறான். அந்த விடயம் வந்து அவனுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற பட்சத்துல அந்த தேவை வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டும். ஆனா உண்மைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு எவ்வளவு அடிப்படை தேவைகளோ அதை போலவே ஒரு அடிப்படை உரிமையும் ஒன்றிருக்கின்றது, சுயமரியாதை. தன்னுடைய சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்வது, இது வந்து அவனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கின்றது. இப்ப இந்த அடிப்படை உரிமையை அவன் எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம், அவன் எவ்வாறு பாதுகாக்கலாம், அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவாதிப்போம். முதலாவது வந்து சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக சமூகங்கள் பெரிய அளவுல ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல வருபவர்கள் வந்து யாரையுமே நம்பி வருவதில்லை என்று சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், ஆனால் ஒரு இணைப்பு சங்கிலி மாதிரி தான் இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு வருது. ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி தான். இப்போ வந்து நான் நிறைய காணொளிகள்ல சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா எங்களை சுத்தி 4 பேருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ வந்து தேவைப்படும். அது போலதான் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கண்டிப்பாக சமூகம் ஒன்றிணைஞ்சு செயற்படும் வேண்டும். இதுல முதலாவது விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த பேதம் பார்க்கறத வந்து முதலாவதா தவிர்த்து கொள்ளணும். 2வது விஷயம் வந்து அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அந்த தன்னம்பிக்கை எவ்வாறு கொடுக்கலாம் என்று சொன்னா, சமுதாயத்துல நீயும் ஒரு ஆள் தான், நீயும் சமனான ஆள் தான் என்றதை விளங்க வச்சு அதுக்கு பிறகு அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து கொஞ்சம் வழிவகுத்து கொடுக்க, அவருக்கு வேலை என்று சொன்னா தேவையான வேலை, கல்வி என்று சொன்னா தேவையான கல்வி என்பவற்றை வந்து அவருக்கு பெற்று கொடுக்கக்கூடிய மாதிரி வழிகளை செஞ்சு கொடுக்க கண்டிப்பா இந்த சுயமரியாதை, சுய கௌரவத்துக்கான ஒரு பக்குவம் வந்து வளரும். அதே நேரம் சிறு வயதுல இருந்தே வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி கொடுக்க, அதாவது உண்மைக்குமே எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க அந்த ஒரு விளக்கம் வந்து எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். 2வது விஷயம் வந்து புத்துருவாக்கமான செயற்பாடுகள். கண்டிப்பாக நான் இதுல இந்த ஹரியானா மாநிலத்துல குறிப்பிட்ட விடயத்துல அந்த 2 பெண்களை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த 2 பெண்கள் வந்து அந்த தொழிலை மட்டுமே நம்பி இருந்தார்கள். அதால் அவர்களுக்கு வேறு வழி தெரியாம அடுத்த கட்ட முடிவா வந்து போயிருக்கிறார்கள். இதை போல எத்தனையோ பேர் அது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு வாழ்க்கையில இருக்குது, இது இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கையே இல்லை என்ற மாதிரி நிறைய தவறான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்குள்ள போகிறார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னா, நிறைய புத்துருவாக்க சிந்தனைகளை வந்து கொடுக்கலாம். உன்னால ஒன்று இல்லைன்னு சொன்னா இன்னொன்று வச்சுனால வாழ முடியும், உன்னால இந்த விஷயத்த வந்து உருவாக்க முடியும், இந்த விஷயத்தால வந்து நீ உழைக்க முடியும், இதால வந்து நீ வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து சமூக ஆர்வலர்களும் சரி, சமுதாயமும் சரி, அரசாங்கமும் சரி ஏற்படுத்தி
கொடுக்க அது வந்து தனி மனிதன் தன்னுடைய சுய ஒழுக்கத்தோட ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க கண்டிப்பா அதோடு சேர்த்து சுய ஒழுக்கமுமே வந்து வரும். அப்படி வரையக்க வந்து ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழக்கூடிய மாதிரி இருக்கும். சரி உறவுகளை, இந்த விடயங்களை தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சு நான் இது பற்றிய கருத்துக்களை எங்களோட மறைக்காம பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.